ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு மினி பேப்பர் ஃப்ளவர் பொக்கே தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து மேலே ஒரு சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சைட்லேருந்து இது அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான், இதே மாதிரி இது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக விட்டுட்டு மீதி இருக்கிறது நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இப்படி சுருட்டி வைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அது வந்து நல்லா க்ரஷ் ஆனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அவள் தான். இதை வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் மார்க் பண்ண போகிறோம் 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு. ஸோ 2, 4, 6 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, கரெக்டாக அங்கே வந்து இப்படி கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இது அப்படியே இந்த மாதிரி 2 சைட்லேருந்தும் எப்படி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி மீதி இந்த 3 பார்ட்ஸ் இருக்குல்லையே, அதையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 சைட்லேயும் இப்படி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இதை வச்சிடணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் இப்படி வச்சுட்டு திரும்ப சேர்த்து இதோடு சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதையும் நம்ம ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அகைன் மேலே கொஞ்சோண்டு விட்டுட்டு மீதி இருக்கிறது அதே மாதிரி நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணி கீழே இருக்கிறது நல்லா ஸ்டிக் மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து இது ஒரு குட்டி ரோஸ் மாதிரி ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இல்லை 6 ரோசஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த பேப்பரை இப்படி டயக்னலாக வச்சுட்டு இப்படி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோன் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதில் ஒரு சைடில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோசஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய குட்டி ஃப்ளவர் பொக்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் பண்ணலாம். ஸோ ஒரு ரோஸும் ஒரு கலரில், ஸோ மல்டி கலர் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இதில் வந்து நான் சும்மா ஒரு டைரி பேப்பரில் இந்த மாதிரி ஏதோ ஐ லவ் யூ இல்லைனா அந்த ஹாப்பி பர்த்டே, ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் ஏதாவது எழுதுனா கூட விஷஸ் கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த ஃப்ளவர் பொக்கேவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.